யூஸ் பண்ண நமக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது டிசைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நார்மலாக இருக்கும் உங்கள் வீட்டை இன்டீரியர் டிசைன் பண்ணி மாடர்னாகவும் ஃபங்க்ஷனலாகவும் மாற்ற ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்ஸை பார்க்கலாம் வாங்க. என்ட்ரானோடனே லிவிங் ஹாலில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஒயிட் மார்பிள் தீம் அண்ட் ப்ளூஸோட மேட்ச் பண்ணி நம்ம இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டிவி யூனிட் செட்டப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அண்ட் செட்டப் பாக்ஸ் டிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உள்ளே போயிடும். நமக்கு எந்த ஒயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாது. அண்டு நமக்கு டிஷ்ல அண்ட் ஒய்ஃபை ரூட்டர் பாக்ஸில் வர ஈட்டு வந்து போகிறதுக்காக நம்ம எஸ்எஸ் ஜாலி வந்து இதிலே கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லிவிங் ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் மவுண்டட் ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மாடர்ன் கிச்சன் செட்டப் வித் லாஃப் ஸ்டோரேஜ். நம்ம இங்கே கிச்சனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கு விக்கர் பேஸ்கெட் பதில் இந்த மாதிரி எஸ்எஸ் லெசியன்சிங் கட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இது எதனால்னா விக்கர் பேஸ்கெட் பேம்பு விக்கர் பேஸ்கெட் 4 அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ண நமக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம எஸ்எஸ்ல வந்து சிஎன்சி கட்டிங் பண்ணி வெஜிடபிள் பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வென்டிலேஷனுக்கும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் வித் கிளாஸ் ஷட்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டேண்டம் பாக்ஸ். யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ். இங்கே வந்து நம்ம லைட்னிங்காக அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர். இந்த இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் வித் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரேம்ஸோட கொடுத்துருக்கோம். இது வந்து புஷ் அண்ட் புல் ஓப்பன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் டால் யூனிட். பக்கத்தில் நம்ம ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிச்சன் பக்கத்தில் தான் டைனிங் ஏரியா வருது. டைனிங் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு க்ராக்கரி யூனிட் வித் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது நம்ம பூஜை ரூமோட செட்டப். பூஜை ரூம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் அண்ட் ட்ராயர் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபால் சீலிங் டிசைனிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஒர்க்கும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டேர் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுக்கு நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ்க்கு இருக்க கார்னர் ஆக்சஸை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தேவையான பவுடர் அண்ட் அந்த தேவையான பொருளெல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே புல் அவுட் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் லாஃப்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் வித் லாக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி டேபிள். நெக்ஸ்ட் நம்ம வாக்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். தென் இங்கே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சின்னதாக கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூமில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்ட்ரோப் அண்ட் இங்கே ஒரு வார்ட்ரோப், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா, மேலே வந்து லாஃப்ட் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அண்ட் டிசைன் தீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வி ஷேப் டிசைனில் கொடுத்துருக்கோம். உள்ள அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஷெல்ஃப்ஸ் அண்ட் லாக் ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம், ட்ராயர் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வாக்கின் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாக்கின்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்த மாதிரியே சேமாக சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ராயர் யூனிட் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி கிளப் பிரைம் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா BWP கிரேட் லேமினேட் வந்து பார்த்தீங்கன்னா மெரினோ பிராண்ட் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பண்ணியிருக்க டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3Dல நம்ம டிசைன் பண்ணி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே அர்பன் ஃபேஸ் டெவலப்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.